அதாவது எதிரிகளின் நிமித்தமாக நமக்கு என்னது நஷ்டங்கள் வருகிறதை நாம் அறிகிறோம். We know that due to the enemy's attack we will have destruction and loss. எதிரிகளை முறியடிக்க we have to overcome the enemies. தேவன் நமக்கு உறுதுணையாக எழும்பணும். God should be at our side. நம்முடைய தேசத்துல அமெரிக்கை உண்டாகணும். There should be peace in our nation. அப்ப இதற்காக தான் அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டு பதிவிடப்பட்டது. And because of this only the prophecy was already prophesied. 2021 ஆம் ஆண்டே பதிவிடப்பட்டது. It was recorded and it was posted in the year 2021. இப்ப சமீபத்தில் கிராஸ் டிவிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. And now recently it was recorded in the Cross TV messages. நான் போன எத்தனை எழுப்புதலை குறித்த ஊழியர் மீட்டிங்ல இதை இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசி இருக்கிறேன். And wherever I went for revival pastors meeting I already spoke about these prophecies. ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணிருக்கலாம். Maybe they would have despised these prophecies. கேட்கிற நேரம் ஏதோ ஒரு உற்சாகமாய் கேட்டிருப்பார்கள். When they listened to that for the first time they would have been encouraged about that. ஆனா அதற்கு பின்பாக அவர்கள் இதற்காக ஜெபித்தார்கள் இல்லை என்பது தேவன் மாத்திரம் தான் அறிவார். After that they would have forgotten, they would not even have prayed for that, only God knows. யூடியூப்ல போட்டது அது ஜெபத்திற்காக தான் போட்டது. We are posting each and every prophecy in the YouTube channel just to pray. இன்றைக்கு கிராஸ் டிவில பதிவு கொடுப்பதுமே ஜெபத்திற்காக மாத்திரம் தான். And even now what we are recording in the Cross TV channel, it is just to pray. யுத்தத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. We have recorded about war. காட்டு தீயை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. We have recorded about wildfire. பனிப்பொழிவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. We have recorded about snowfall. மழை வெள்ளத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. About rainfall. எரிபொருள் தட்டுப்பாடை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. About scarcity of fuel. இன்னும் அநேக காரியங்களை குறித்து யூடியூப்ல கிராஸ் டிவி பதிவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And many more prophecies we have recorded in the Yahweh Revival Ministries YouTube channel and Cross TV. எரேமியா தீர்க்கதரிசி 13:15 இப்படியாய் சொல்லுகிறது. Jeremiah chapter 13 verse 15 says, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள். Give ears and listen. மேட்டின்மையாய் இராதீர்கள். Be not proud. கர்த்தர் விளம்பினார். The Lord has spoken. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து அடியோனுக்கு கொடுக்கப்பட்டவைகள். All these prophecies have been revealed from the heavenly Father. நான் இத பல ஆண்டுகளாக இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறதை நிறைவேறுகிறதை அடியோனும் அடியனுடைய சபையும் அடியனுடைய ஊழியத்தில் எழுப்புதல் ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Whatever God has prophesied to me, I am witnessing with my own eyes, it is being fulfilled. My church members knows that it is being fulfilled, and people who are engaged with me in ministries also know about this. அடியனோடு மற்ற சபைகளிலிருந்து தொடர்பில் உள்ள ஜனங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர்கள் அறிவார்கள். And other church members who are engaged with me, they also know that this prophecies is being fulfilled. தேவ பிள்ளையே, children of God, ஒரு கொடிய பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக, before we go to a greater destruction, நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படுவதற்காக our nation should be saved. யோசபாத் ஜெபித்தது போல, how Jehoshaphat prayed, ஒரு பகுதியிலே நம்முடைய தேசத்தினர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். one side our army is fighting, ஒரு பகுதியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். one side people of God should pray. பதிவு கொடுக்கப்பட்டு 4-5 ஆண்டுகள் ஆகிறது. After being recorded it's been 4-5 years. நாம் 2020 கூட பார்த்த லடாக் எல்லையில ஒரு போர் மேகங்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டிருந்தது. And even in 2020 we know that in the Ladakh range there has been a war taking place. ஆனா தேவன் அதை என்ன செய்தாங்க? அமைதிப்படுத்தினாங்க. But God stopped that, it did not take place. ஆனா இந்த நாட்களிலே, but nowadays, கொடிய பகுதியிலே எதிரிகள் செய்ததின் நிமித்தமாக, what the enemy has attacked us very versely. ஏன்னா தேவன் திட்டமாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க. God prophesied very clearly. அது நிமித்த துப்பாக்கி சண்டைகளோ, and due to this there will be gunfight, there will be war, குண்டுமலை பொழிகிறதோ, there will be raining of bombs, சொல்லப்பட்டிருக்கிறது. it has been prophesied. நாம் தேசத்திற்காக ஜெபிப்போம். we have to pray for our nation. திறப்பிலே நிற்போம். we have to stand in the gap. அடியோனுக்கு ஏற்கனவே 2015 ஆம் ஆண்டு already God told me in 2015, தேசத்திலே அழிவு வராதபடிக்கு ஜெபி. pray for the nation not to be destroyed. தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபி. pray for the revival of the nation. அதற்காகவே பதிவிடப்பட்டிருக்கிறது. and we have recorded for this sake. தேசத்திலே அழிவு வராதபடிக்கும், not for the nation to be destroyed, தேசத்திலே எழுப்புதல் வருவதற்காகவும், and for there should be a revival in the nation. திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் தேவை. and we need a small gathering to stand in the gap.
ஏதோ ஒரு மனிதனோ ரெண்டு மனிதனோ ஒரு சிறு கூட்டமோ தேவை. One or two or a small gathering, we need to stand at the gap. எங்க நிற்கிறார்களோ அவர் மத்தியிலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் வந்து விடுவார். Where there are 2 or 3 people, I am who is there, I am will come soon. இந்த யுத்தம் சீக்கிரம் முடிவுக்கு வரும்படியாக ஜெபிப்போம். We have to pray that this war has to be stopped very quickly.